நம்ம தமிழக மக்கள் எல்லாருமே ஏன் இப்படி கீழ்த்தரமாக போய்கிட்டு இருக்காங்கன்னு ஒன்றும் தெரியல. இந்த 2 கட்சியில் அதிமுகவும், டிஎம்கேயும் இருக்கின்ற காலகட்டத்தில யாராவது ஒரு ஆள் வந்து எங்கள காப்பாற்றி விட மாட்டார்களா என்று சொல்லி பலருமே நான் உள்பட எல்லாரும் எண்ணியது வழக்கமான ஒன்று. ஆனா இந்த தமிழக மக்கள் ஏன் இவ்வளோ தூரத்துக்கு மோசமா போயிட்டு இருக்காங்கன்னு தெரியல. சில பேர் அந்த ஃபேஸ்புக்லேயும், யூடியூப்லேயும் வந்து அவங்க போடக்கூடிய வார்த்தைகள் என்ன தற்குறி. ஆனால் விஜய் என்பவர்களுக்கு அரசியலை பற்றி ஒன்றும் தெரியாது, வைக்கிறாரு தெரியாதுன்னு சொல்லி இப்படியே சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இருந்துட்டு போட்டுமே, விஜய்க்கு வந்து அரசியலே தெரியட்டாலும் பழகி படித்து வந்து கொண்டு இருப்பார். நம்மளோட தமிழக மக்கள்கள் ஒன்றுமே புரியாமல் வாய்க்கு வந்ததை இல்லாட்டி விஜய் அவர்களை பிடிக்காத நபர்களாக இருக்கும். ஆனால் இவர்கள் வந்து இது போன்ற வார்த்தைகளை பேசுவது மிகப்பெரிய தவறு. அவர் என்ன சொன்ன தற்குறின்னு வேற பேசுகிறார். தற்குறி என்று பேச ஆரம்பித்தாலே விஜய் என்ற கட்சியை வந்து குறிக்கோளாக வச்சிருக்கிறார்கள். ஆனால் இப்போ வந்து தற்குறின்னு சொல்லி சில பேர் பேசிக்கொண்டு இருப்பது வந்து மிகப்பெரிய குற்றத்துக்கு உள்ள செயலாக ஆளுகளாக மாறப்போகிறார்கள். காரணம் என்னென்னு சொன்னால், அவங்கெல்லாம் அறிவுகட்ட முட்டாள்கள், இந்த தற்குறி என்று சொல்லக்கூடிய ஆளுகள். காரணம் என்ன? தற்குறியை பார்த்தீர்கள், இந்த நம்ம இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஓட்டு போட்டு இருக்கோம். எல்லாருமே தற்குறின்னு இந்த கேனப்பயலுக மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறார்கள். என்னத்துக்காக இப்படி பேசுகிறார்கள்? தற்குறி என்பது விஜய் ரசிகர் என்பது பகுதி பேர் தான் ஓட்டு போட்டிருக்கார்களே தவிர, இருக்கின்ற தமிழக மக்கள் அனைவருமே எதுக்காக ஓட்டு போட்டிருக்காங்க? மாற்றங்கள் கண்டிப்பாக வேண்டும் என்று போட்டிருக்கிறார்கள். நம்மளுக்காக போட்டிருக்கிறார்கள். அவர்களை போய்கிட்டு தற்குறி அது இதுன்னு சொல்லி இப்போ உள்ள பசங்க பூராமே தற்குறிகளா? யாராக இருந்தாலும் இந்த தற்குறி மோசமாக தமிழ்நாட்டு மக்களை பேசுவது ஒன்றுமே தெரியாமல் இருந்த நேற்று வந்த ஃபேஸ்புக்கு தொடங்கி சுண்டலிகள், அந்த சுண்டலிகள்லாம் பேசுகிறது தற்குறி அது இதுன்னு விளக்கம் சொல்லுகிறது. நாயத்தை பேசட்டும், இல்லாததை பூராமே தற்குறி அப்படி இப்படின்னு நம்ம தமிழ்நாட்டுக்காரர்களை அனைவர்களையும் இவர்கள் குற்றமாக பேசி கொண்டு இருப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஆனால் யார் இருந்தாலும் தற்குறி அவனை இவனை சொல்லி ரொம்ப மோசமான நிலைமைக்கு நம்ம தமிழக மக்கள் ஒன்றும் தெரியாமல் பேசி கொண்டிருக்கிறார்கள். அது ஓட்டு போட்ட அனைத்து தமிழக மக்களையும் சேர்த்துத்தான் இந்த தற்குறி என்று இவர்கள் பேசுகிறார்கள் சொல்லி கவனத்தில் கொள்ள வேண்டும்.